உலகம் முழுவதும் இந்த நாளை இன்னும் ஷார்ப்பாக இந்த நாளை போதும் உலகம் முழுவதும் இந்த நாளை உழைப்பாளர் தினமாக என்ன செய்கிறாங்க, கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. வருஷம் முழுவதும் தேசத்திற்காக பல நிலைகளிலே உழைக்கிற உழைப்பாளிகள் இல்லையா, அந்த உழைப்பாளிகளை உழைப்பு நிமித்தமாக உலக தேசத்தினுடைய பொருளாதாரங்கள் மேன்மை அடைகிறது. உழைப்பாளர்களுடைய உழைப்பு நிமித்தம் குடும்பங்களிலே பொருளாதாரத்தின் நிலைகள் உயர்த்தப்படுகிறது. உழைப்பாளர்களுடைய உழைப்பு நிமித்தம் அநேகர் நன்மைகளை என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் போனீங்கன்னா அங்கே உழைப்பாளர்களின் சிலை இருக்கும் இல்லையா. ஒரு அப்படிப்பட்ட உழைக்கிறவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாமும் தேவனுக்காக உழைத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆமென் இல்லை? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு என்ன செய்யணும், இது வரைக்கும் உழைக்கலைனாலும் இன்னில் இருந்தாலும் ஒரு தீர்மானம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு தோத்திரம் ஆத்திரன்னு போகாமல் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நிலையில் உழைக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அப்போ உலகமானது உலகத்துக்காக உழைக்கிறவர்களை நினைவு கூறுவதற்காக ஒரு நாளை ஏற்படுத்துமானால் கர்த்தருக்காக உழைக்கிறவர்களை தேவன் நினைவு கூறுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய லைஃப்பில் கூட இன்றைக்கி ஒரு உழைப்பாளர் தினத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இல்லையா. உலகத்தில் அவரவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள், தங்கள் எதிர்காலத்துக்காக உழைக்கிறார்கள், பல காரியங்களில் உழைக்கிறார்கள். அப்போ உலகத்துக்கு ஒன்று தெரியுது, உழைத்தால் மாத்திரமே என்ன உண்டு, ஆசீர்வாதம். நேற்று தினத்தில் பாஸ்டர் ஓபேத் அவர் நல்ல அற்புதமான செய்தி, அதில் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா. ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் எப்போ தெரியுமா, எழும்புன்னு சொல்லும்போது அப்போ தான் எல்லாமே என்ன செய்யும், திறக்கும். உட்காந்தனே பேதுருவே படுத்திருந்த இடத்துலையே அவன் தட்டியும் அவன் எழும்பலைன்னா ஒரு சங்குலி என்ன செய்யாது, அருந்து விழுந்திருக்காது. அவனை எழுந்திருந்து நடந்து போகாவிட்டால் எந்த வாசல் என்ன செய்யப்படாது, திறக்கப்பட்டிருக்காது. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொல்லுது. ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்வேஸ் கம்ஸ் இன் அவர் லைஃப் வென் வி ஆர் ரெடி டு டூ ஒர்க். வேலை செய்ய உழைக்க என்னைக்கு உழைக்கிறவர்கள் மேல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் இல்லையா. பைபிளில் நீதிமொழிகள் அழகாக 6 ரொம்ப அழகாக சொல்ல, சோம்பேறியே யாரு, உங்களே இல்லை யார சத்தமாக சொல்லுங்களேன், சோம்பேறியே சொல்லிட்டு நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், கை முடக்கி கொண்டு எவ்வளோ நேரம் நீ தூங்குவாய், உன் தரித்திரம் இல்லையா. அப்போது சோம்பேறிகளுடைய ஆசீர்வாதம் என்ன, தரித்திரமும் அப்புறம் என்ன, வறுமை தான் அங்கே சோம்பேறிகளின் ஆசீர்வாதம். ஆனால் உழைக்கிறவருடைய ஆசீர்வாதம் அது மேன்மையான ஒன்று. ஒரு ஆமேன் இல்லை? ஆமேன் சொல்லுறதுக்கு கூட நீங்கள் சோம்பேறி தானே பட்டீங்கன்னா நீங்கள் எங்கே உழைக்க போகிறீங்க? நல்லா சத்தமாக சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது நான் இன்றைக்கு அதுதான் யோசித்தேன். உலக உழைப்பாளர்களை, உலகத்திற்காக உழைக்கிறவர்களை உலகம் நினைவு கூறும்படி ஒரு நாளை உலகம் நியமித்து அவளை கனப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறியா, இன்னைக்கு என்ன பண்ணு, நீ கொஞ்சம் இளைப்பாரு, கொஞ்சம் ஓய்வேடு, சந்தோஷமாயிருன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே போல் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நான் உழைக்க ஒரு தீர்மானிப்போமையானால் இல்லையா. ஒரு இடத்துல வசனம் சொல்கிறப்ப நல்லது உண்மையும் உத்தமமான, கேட்கல நீங்களா சொல்ல மாட்டீங்களோ, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்றால் இப்படி சொல்லலாம், உண்மை உத்தமமான உழைப்பாளியே. யாரு? உழைப்பாளி, உழைக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் என்றைக்குமே பாருங்களேன், நீங்கள் பைபிளில் ஆதியாகமம் முதல் எடுத்து பாருங்கள், உழைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
வருகிறது. இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறவங்களுக்கு வராது இல்லையா? உழைக்கணும், ஊழியக்காரங்க ஊழியத்தில் உழைக்கணும் இல்லையா? அப்போ தான் அதான் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வீடுகளை சந்திக்கணும், தெரு பிரசங்க ஒவ்வொருவரும் போய் பார்க்கணும், அழுந்த பிற ஆத்மாக்களுக்காக ஏதாவது என்ன சுவிசேஷத்தை சொல்லணும், உழைக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் பைபிளில் ஆதாம் ஏவாளையும் தேவன் உண்டாக்கின பிறகு மன்னிக்க ஏவாளையில் ஆதாம் உண்டாக்கின உடனே ஆண்டவர் வைக்கிற முதலாவது கட்டளை என்ன கட்டளை தெரியுமா? நீ இந்த தோட்டத்தை பண்படுத்து. என்ன செய்யணும்? அது ஒரு வேலை. கல்டிவேட் பண்ண, ஆங்கிலமாக கல்டிவேட் அண்ட் ப்ரொடெக்ட். நீ உழைக்கணும், உழைக்கிறத நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் உழைப்பான், ஆனால் உழைத்து வருகிற சம்பாதித்து என்ன தெரியாது, ஊதாரியாக செலவு பண்ணுவான். அதை என்ன செய்ய தெரியாது, பாதுகாக்க ஆண்டவர் வாழ்க்கையின் ஆரம்பத்தையே நல்லா சொல்லித்தராரு பாருங்க. கல்டிவேட் அண்ட் ப்ரொடெக்ட், பண்படுத்தி அதை காத்துக்கொள்ளணும். அப்போது ஆதாம் மனுஷன் இந்த உலகத்தில் உண்டாக்கின உடனே அவனுக்கு கொடுக்குற முதல் வேலையை என்னதான்? வேலை செய். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, வேலை செய்யணும். உனக்கு பலன் இருக்க மட்டும் நல்லா என்ன செய்? உழைக்கணும். அப்போ இந்த உழைப்பால் தினத்தில் உலகத்துக்காக மாத்திரம் நீங்கள் வேலை செய்வது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? வேலை செய்யணும், உழைக்கணும். எந்தெந்த கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஏதாவது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு, தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது ஒரு நிலையில் தேவனுடைய ஊழியத்துக்காக உழைத்தால் அதுக்கு பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நேற்று தினத்தில் ஆண்டு சம்மத்தில் இந்த புதிய மாதத்துக்காக கொஞ்சம் நேரம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட வசனம் என்று இல்லாமல் ஒரு கோர்வையாக இந்த மாதத்தில் ஒரு 4-5 வார்த்தைகள், அதாவது ஒரு 2-3 வசனத்தில் 2-3 புஸ்தகத்திலிருந்து 2-3 புத்தகத்திலிருந்து 2-3 வசனங்கள் என் நினைவுக்கு வந்தது. அவைகளெல்லாம் நான் படித்து கொண்டது பொழுது என் இருதயத்துக்கு மிகுந்த உற்சாகமாக இருந்தது. அந்த வசனங்களை வைத்து கொஞ்சம் நேரம் நான் தேவசமத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த வார்த்தைகள் உண்மையாகவே இந்த புதிய மாதத்திற்கு தேவன் நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Always take the promise of God as a prophecy of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு ப்ராஃபஸி உங்களுக்கு யாராவது ஒரு ப்ராஃபஸியை சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு எமோஷன் ஆகிடுவீங்க இல்லையா? எமோஷன் ஆகுது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லி ஆண்டவரே அந்த பாஸ்டர் வந்தார், அந்த ஊழியக்காரர் வந்தார், இப்படிலாம் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னீங்களா ஆண்டவரே என்று அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் அத்தனையுமே நம்ம என்ன என்று எடுக்கணும்? தீர்க்க தரிசனங்கள் என்று எடுக்கணும். ஆமென். அப்போ நான் வாசித்த போது ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் ஒரு குறிக்கப்பட்ட வசனம் இல்லாமல் 1-2 புத்தகத்திலிருந்து உங்களுக்கு அந்த வசனங்களை நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், நான் ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை போடுப்பேன். ஓகே. ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனமும் 26ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. டெய்லி இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், சரிங்களா? டெய்லி இந்த வசனத்தை வீட்டில் வாசிக்கணும். அப்போது நல்ல உனக்கு இங்கே யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு அந்த சம்பவங்களை உங்களுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு அவன் விற்கப்பட்டு இப்போது ராஜாவுடைய ஸ்தானத்தில் மேன்மையாக இருக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்தார்கள், ஒருவருக்கு சந்தித்து கொள்கிறார்கள். அது பிறகு யாக்கோபு என்ன செய்கிறாங்க?
கானான்லேருந்து எகிப்துக்கு யாக்கோபும் அவனோடு கூட 70 பேருமாக சேர்ந்து எங்கே வந்துடுறாங்க, இங்கே எகிப்திற்கு வந்து விடுகிறார்கள். அப்போ எகிப்துக்கு வந்த கொஞ்ச நாட்களிலே யாக்கோபு என்ன செய்து விடுகிறான், மரித்து போய் விடுகிறான். யாக்கோபு மறிச்ச பின்னாடி இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களேன். நீங்கள் ஏதோ தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிற போல் இருக்குது. சரிங்களா, வாங்க ஏது முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்ல வசனத்தையும் நல்லா கேட்கலாம். தேங்க்யூ. நல்லா முன்னாடி நல்லா ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. நன்றி நன்றி, கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிக்க வேண்டும். என்ன சொன்ன உங்களுக்கு, யாக்கோபு கொஞ்ச நாள் என்ன செய்து விடுகிறான், யாக்கோபு மரித்து போய் விடுகிறான். யாக்கோபு மரித்த உடனே இப்போ அவங்க அண்ணன்களுக்கெல்லாம் யோசேப்பருடைய அண்ணன்களுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. என்ன பயம், அப்பா இருந்த, ஏன்னா இவங்க யோசேப்புக்கு அண்ணன்கள் செய்த துரோகங்கள் சாதாரண துரோகங்கள் அல்ல, பயங்கரமான துரோகத்தை செஞ்சாங்க. அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம்லாம் இல்லை இல்லையா. நீங்கள் அந்த சரித்திரத்தெல்லாம் ஈஸியாக வாசித்தலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாம் அவனுடைய முதிர் வயதில் அல்லது நல்ல பலம் இருக்கிற ஒரு இளம் வயதில் இல்லை, 17 வயது. எத்தனை வயசு, 17 வயசு. எவ்வளோ சின்ன பையன் யோசித்து பாருங்க. 17 வயசில் அவன் பட்ட கஷ்டம், அவனோட வேதனை வாழ்க்கை ஆரம்பித்தது 17வது வயதில். இளம் வயது இல்லையா. நம்மளோட வயசு இதில் சொன்னால் இட்ஸ் அடல்சன்ட் ஏஜ் என்று சொல்லுவாங்க, டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த அடல்சன்ட்டான ஒரு பேதமையான வயது, எது நல்லது எது கெட்டது என்று கூட தெரியாத ஒரு வயதில் அவனுடைய துன்பம் ஆரம்பிக்கிறது. அந்த சின்ன வயதில் அவன் ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய பாடுகள் ஏறக்குறைய 13 வருடங்கள் அவன் கஷ்டப்படுறான். அந்த கஷ்டங்கள், அவன் பட்ட பாடுகள் எல்லாம் யோசித்தால், அப்படி அந்த துரோகங்கள் எல்லாம் செய்தவர்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாங்கன்னா மன்னிக்கவே மனசு வராது. அவ்வளோ பாடுகள் பாதையில் அவன் கடந்து வரான். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு சில வார்த்தைகள், அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்தால் சூழ்நிலைகளை வைத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் எடை போடாதீங்க. புரியுதுங்களா. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ப்ராமிசஸ், சில வாக்குத்தத்தங்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வுகள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலங்கள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் சில நேரத்தில் ப்ராஃபட்டிகளாம் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்வார், வசனத்து மூலம் கூட சொல்வார். ஆனால் நம்முடைய லைஃப்பில் நடந்து வருகிற காரியங்களை பார்த்தால் அந்த வார்த்தைகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. முடிவு என்ன ஆகும் தெரியுமா, அந்த அந்த ப்ராமிஸுக்கும் சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாக்குத்தத்தங்கள் மகிமையாக இருக்கும், ஆனால் பிரச்சனைகளோ கடந்து வருகிற பாதைகளும் வேதனையும் கண்ணீர் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அந்த பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அவர் கொடுத்த வார்த்தைகளை மறந்துடுறோம். அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் சில இடத்துல என்ன கர்த்தர் என்ன இவ்வளோ வாக்குத்தத்தை கொடுத்தாரு, அதை வச்சு நானும் யோசித்து பார்த்தேன். ஆனால் ஒன்றும் வாக்குத்தத்தை கொடுத்தாரே தவிர பிரச்சனைகள் தான் என்ன ஆகுது, அதிகமாக. சிலத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்கள்லாம் வரும்போது வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். அப்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது. தேவன் அவனுக்கு மகிமையான தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவங்க குடும்பத்தார் எல்லாம் எப்படி இருப்பாங்க, யோசேப்பு அந்த குடும்பத்தில் யாராக இருப்பான், அவ்வளோ வாக்குத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்குரியதான எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் வரும்பொழுது பிசாசு நம்ம காதில் ஒரு மந்திரத்தை ஓதுவான். என்ன, அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல, எப்போ பார்த்தாலும் உபவாசம், எப்போ பார்த்தாலும் ஜெபம், என்ன நடந்துச்சு, இப்போ எல்லாம் நெகட்டிவாக தான் நடக்குது. இப்படி சொல்லியே வெந்த புண்ணில், உங்களை பழமொழி நல்லா தெரியுமே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற போல கொதிக்கிற எண்ணெயில், வேற என்ன பேபி சொல்லுங்க, கொதிக்கிற எண்ணெயில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற போல தான் அவன் என்ன சொல்லுவான், அவன் ரொம்ப வித்தியாசமானவன். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை அடிப்பான்.
அப்போ உடனே என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம், நைட்டில் தூக்கம் வராது. நல்லா புஷ்டியாக இருந்தவங்க என்ன ஆகிடுவாங்க, அப்படியே எலும்பு துளும் ஆகிடுவாங்க. போகிற வரவங்களாம் என்னம்மா இப்படி ஆகிட்டடா, ஏன்டா இப்படி ஆகிட்ட, ஏன் என்ன ஆச்சு உனக்கு, இப்படியே 4 பேர் நம்மளை கேட்கணும். அப்போது இது எல்லாம் எனக்கு காரணம்னா, வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம கடந்து வருகிற பாதைகளுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு சம்பந்தமே இருக்காது, ஆனா அந்த நேரத்தில் கர்த்தரோட வார்த்தையை நம்பணும். ஒரு ஆமென் சொல்லலாமே, ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். எல்லாம் எதிர்மறையா இருக்கும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நடக்கும் என்கிறதான எந்த சாத்தியக்குறையுமே இருக்காது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி இப்படி ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே இப்படி சொன்னீங்களாப்பா, ஆனால் எனக்கோ பிரச்சனை தான் வருது, அப்படி ஜெபிக்கிறதை விட அப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில் அல்லேலூயா, கர்த்தாவே என் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறீரே, உமக்கு சத்தமா உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்து பாஸ்டர் சொன்ன செய்தியில் இன்னொரு வார்த்தையை சொன்னார். தேவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டவருடைய சந்தர்ப்பம் என்று எதனாலே தெரிந்து கொள்ள முடியும் என்று மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, கொரிந்தியர் நிருபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா. அனுகூலமான வாசல் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் யாரு இருக்கிறாங்க, படிக்கலையா, எதிர்க்கிறவர்களும் துன்பப்படுத்துகிறவர்களும் ஏராளமான பேர் அங்க இருக்கிறாங்க. உடனே அதுதான் நமக்கு அடையாளம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்பதுக்கு அடையாளமே எதுனா, நமக்கு படுக்கூட குழி வரும், நமக்கு சிறைசாலை வரும், தேவையில்லாத செய்யாத தவறுகளை செய்தேன் என்ற குற்றச்சாட்டு வரும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது அப்பதான் ஆமென் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு கடந்து போறான். இப்போதான் அவன் கடந்து போகிறான், கர்த்தர் சூழ்நிலையெல்லாம் மாற்றி விடுகிறாரு, வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நல்லா கவனிக்க வேண்டும். சகோதரர்கள் யாக்கோபு மரித்து விடுகிறான். யாக்கோபு மரித்த உடனே இப்போ சகோதரர்களுக்குள்ள என்ன உண்டு, ஒரே பயம். என்ன பயம் வந்தது, என் சகோதரனாக யோசேப்பு இப்போ என்ன பண்ணுவான், கண்டிப்பா நம்மளை பழி வாங்குவான். ஏன்னா அவனுக்கு செய்த துரோகங்கள் நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிச்சயமா அவன் நம்ம பழி வாங்குவான். இன்னைக்குன்னா நாளைக்கு என்ன ஆச்சு, அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா முகத்தை பார்த்து நம்மளை விட்டு வச்சான், இப்ப அப்பாவும் செத்துட்டாரு, கண்டிப்பா என்ன செய்வான், பழி வாங்குவான் என்று பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவங்க தூது அனுப்புகிறாங்க. யாருக்கு, யோசேப்புக்கு, அண்ணங்க தம்பிக்காரன் சொல்கிறாங்க, யோசேப்பு கிட்ட சொல்கிறேன் பாருங்கள், என்ற வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னா யாக்கோபு யோசேப்பு அழுவான் பாருங்கள். 17 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பாருங்கள் 16 வாசிங்களே, உங்களுடைய இல்லை 15 வாசிங்க, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் நமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். எப்படி கேட்குறான் பாருங்க, எப்படி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே வசனம், அந்த 17 வசனம் சொல்லுது, அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் பைபிளை பார்க்குறீங்களா, அது சொன்னதை கேட்டது யோசேப்பு என்ன செய்தான், அழுதான். ஏண்டா இவ்வளோ என்னை பார்த்தா உங்களுக்கு பழி வாங்குறவன போல இருக்குதா, என்னை பார்த்தா நீங்கள் செய்த துரோகத்திற்கு நான் உங்களை பழி வாங்குவேன்னு நினச்சினுக்கிறீங்களா என்ன. அவனுக்கு ரொம்ப அழுதுட்டான் அவன். ஏன்னா இத்தனை வருஷம் என் கூட இருந்துட்டு உங்களுக்கு இந்த பஞ்ச காலத்தில் உங்களை போஷிச்சுட்டு கடைசியாக என்னை வந்து இப்படி உங்கள் பார்வை என்னை பழி வாங்குறவன் என்று பார்க்குறீங்களே என்ன அழுதுட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் அது அந்த 19 வருஷம் சொல்லுது, பயந்து கொண்டிருக்கிற அவர்களை யோசிப்பை நோக்கி சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படாதிருங்கள். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். சில சூழ்நிலைகள்
நாம் கடந்து வருகிற சில பாதைகளை யோசித்து பார்த்தால் நம்மையும் அறியாத அந்த பயம் நமக்குள்ளே அதிகமாய் வருகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சில் ரொம்ப சுகீனமாக இருந்தாங்க. அப்போது எனக்கு அங்கேருந்து ஃபோன், ரொம்ப சுகம் இல்லை, சும்மா அப்போ கொஞ்சம் இந்த கை வலி எல்லாம் வந்துருந்தது. ஒரே பயம் பயம் பயம். எனக்கா ஒரு நாளைக்கு ஒரு 10 மெசேஜாக இருந்துடும், பாஸ்டர்னு. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு ஒன்றுமே ஒன்றும் இருக்காதீங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆனால் பயம், அந்த பயத்திலேயே அவரோட சாப்பிட்றதில்ல, பயத்திலேயே அவருக்கு சுகர் அதிகமாகிடுது, பயத்திலேயே எல்லாம் வந்துடுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வியாதியே இல்லை, பலவீனமும் இருக்காது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம அறியாத என்ன இருக்கும்? பயம். பயத்திலேயே செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பயந்து 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 பயந்து. நேற்று வரம்மா அப்படி தான் சொன்னாங்க, நான் சர்ச்சைக்கு வரமாட்டேப்பா, நான் பாஸ்டம்மா முகத்தில் என்ன செய்ய மாட்டேன், நான் முழிக்க மாட்டேன், என்ன பயமாக இருக்குதுன்னு சொல்லி. எதுக்கு பயப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம முடிச்ச பிறகு சொல்லி விடுவேன். ஏன்னா பயம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், பயம் பயம் பயம். எதுக்கு பயப்படணும்? பயத்து நாவி யார் கொடுக்கறது? சத்தமாக சொல்லுங்க, யார் தாங்க கொடுக்குது? பயத்து நாவி பிசாசு கொடுக்குறான். அப்போ இந்த மே மாசத்துல முதல் வாரத்தில் கத்த நம்ம கொடுக்கிற முதல் வார்த்தை இதுதான், பயப்படாதிருங்க. என்ன செய்யாங்க? என்ன வேணா வரட்டும், என்ன வேணா நடக்கட்டும், பயப்படாதிருங்கள். சிங்க கெபியிலே தானியேலை போட வேண்டிய சூழ்நிலை வந்தது, தானியேல் பயப்படலை. சாத்ராக் மேஷாக் அக்கினி சூளையில போட வேண்டிய சூழ்நிலை வந்தது, அவர்கள் பயப்படலை. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலுமே தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். ஏமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்பவுமே அதை முதலாவது கற்றுக்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெய ஜீவியம் செய்யணும்னாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டுமானாலும் சரி, எந்த காரியமானாலும் நீங்கள் பயத்தை நீக்கிவிட்டு தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்க முதல் வார்த்தை அதுதான், பயப்படாதீங்க. இல்லையா? ஒரு பாட்டுகளே, என் மகளே, அந்த பாட்டு சந்தத்தில் பாடும்போது பார்ப்பேன், செல்லெல்லாம் அப்படி கண்ணீர் அப்படியே ஊற்றும். அந்த பாட்டு பாடினாவே ஏன் தான் ஊற்றுதுன்னு தெரில. அந்த என் மகளே இன்னும் இன்னும் பயம். சிலருக்கு அப்படிப்பட்ட பாட்டு பாடினா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. என் மகளே இன்னும் அப்படியே அந்த பாடலோடு இணைஞ்சிருவாங்க. அப்போ பயம் பயம் பயம். அப்போ இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்ம கொடுக்குற முதலாவது வார்த்தை, என்ன வேணா வரட்டும், நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. தாவீது சொல்கிறான், கோலியாத் வரான். கோலியாத் வரும்போது அவன் ஒரு சவுல்கிட்ட போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், இவன் நிமித்தம் உங்களில் யாரும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவன் பயமுத்துருவன், அவ்வளோ உயரமாக இருக்கிறான், 8 முழம் உயரமாக இருக்கிறான். ஆனால் இவன் வாயில முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இவன் நிமித்தம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், யாரும் பயப்படவே வேண்டாம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் தான் மே மாதம் நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் கொடுக்குற முதல் காரியம் என்ன? நீங்கள் பயப்படாதீங்க. ரெண்டாவது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, அந்த 20ஆம் வசனம் 2வது பகுதி சொல்லி வாசிங்க. அதை என்ன செய்யுங்க, நன்மையாக முடிய பண்ணினார். இதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த புதிய மாதத்தில் தேவனம் கொடுக்கிற அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் சத்து நம்முடைய லைஃப்பில் தீமையை கொண்டு வர எத்தனைக்கிறான். கர்த்தரும் சில காரியத்தில் அனுமதிக்கிறாரு. கர்த்தர் சில காரியத்தை என்ன பண்றாரு, அனுமதிக்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சில விஷயத்தில் சில காரியங்களில் தேவனும் அனுமதிக்கிறது உண்டு. அப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் டைரக்டாக கொண்டு வந்து எங்கே நிறுத்தலை, பார்வோனுடைய அடுத்துல நிற்கலை. ஆனால் அந்த உயர்வை கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். God had prepared and God had ordained a very big height. ஒரு பெரிய உயர்வை இந்த யோசேப்புக்காக கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த தீர்மானத்தை அவன் அடைவதற்கு சில பாதைகளை, சில தீமைகளை, அவன் தீமைகள் நிறைந்த பாதையிலே அவன் போக வேண்டி இருந்தது. தேவன் அதை அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார் என்றால், தேவன் நேரம் அவனை தூக்கி மேலே பொசிஷன் பண்ணி இருந்தால் 2 காரியம் அவனுக்கு தெரியாது. ஒன்று,
பாடுகள், தீமைகள் என்றால் என்னன்னு தெரியாது. பாருங்க, நம்ம தீமையை அனுபவிச்சாதான் அந்த தீமையினுடைய வலி நமக்கு தெரியும். அப்போ அந்த தீமை நிறைந்த பாதைகளில் வந்தாதான் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது என்கிற ஒரு சிந்தை நமக்கு உண்டாகும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் சில விஷயங்களை அனுமதிக்குது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள டூவை பார்த்தது ஆண்டவருடைய வழிகள் எல்லாம். அப்போ சில தீமைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அந்த தீமைகளிலே நாம் அழிந்து போவதுக்கு அல்ல, அந்த தீமையின் பாதைகளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாதைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு, சில பாடங்கள் உண்டு. அப்போ அந்த தீமையின் பாதையில் யோசேப்பு அவன் கடந்து போகும்போது அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். இப்போ சகோதரருக்கு அவன் தீமை செய்யக்கூடிய இடத்த வந்து நிற்கிறான். ஏன்னா அவ்வளோ தீமைகளை செஞ்சாங்க. தீமையினுடைய வலி என்னன்னு அவனுக்கு தெரிஞ்ச பிறகு இப்போ சொல்ற சகோதரருக்குள்ள இவர் எனக்கு தீமை செய்வானோ என்று யோசேப்பு குறித்து எத்தனைக்கும் போது இவன் சொல்றான், நீங்க ஏன் அதை குறித்து கவலைப்படுறீங்க? நீங்க தீமை செய்து உண்மைதான், ஆனா அந்த பாதையில கர்த்தர் என்னை கொண்டு போனது எதற்காக என்றால், ஒன்று தீமையின் வேதனை என்னென்று நமக்கு புரிஞ்சு இனி நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளே வருவது மாத்திரம் அல்ல, இந்த தீமையை அனுமதித்ததுனால தான் தேவன் நமக்கு செய்த நன்மையினுடைய மேன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏமே இல்லையா? அப்போ கீழே விழுந்தவனுக்கு தான் வலி வந்து வலியின் வேதனை தெரியும். அவன் தான் திருப்பி என்ன செய்ய மாட்டான், விழாதபடிக்கு ஜாக்கிரதையா போவான். இந்த கீழே விழுந்து அடிப்படாதவன் ஓடுறத பாரு, சும்மா அசால்ட்டாக ஓடுவான். ஆனால் அவன் பாட்டுன்னு அப்படி அவரா அவன் வீட்டு ரோடு போல அவன் பாட்டுன்னு என்ன செய்வான், வேகமாக வண்டி ஓட்டுவான். ஒரு முறை கீழே விழுந்து அடிப்பட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் கையை கட்டி காலை கட்டி ஹாஸ்பிட்டலில் போட்டு அது பிறகு 6 மாதம் கழிச்சு அவன் சுகமான பிறகு அதே வண்டி அவன்கிட்ட கொடுங்க, எப்படி ஓட்டுவான்? என்ன புகழ் எப்படி ஓட்டுவான்? அப்படியே பார்க்குறீங்க, மெதுவாக பார்த்து முன்னாடி போகிற அந்த டெக்னிக்கலாக காணாமல் இருக்குமா, வளைஞ்சி கிழிஞ்சி ஓட்டுறது இருக்க. முன்னாடி அப்படி இப்படி போட்ட இப்படி வளைவாய் அப்படி வளைவேன், இப்போ வளைய மாட்டான், ரோடு நேராக பார்த்துனோம் ஓடும். ஏன்னா ஏற்கனவே என்னத்தை அனுபவிச்சிட்டான். சொல்லுங்களேன், அவன் இந்த தீமையை அவன் அனுபவித்ததுனால தான் அடுத்து அவன் லைஃப் அவன் மாற்றிக்கொள்ள முடிகிறது. அப்போ இந்த புதிய மாதத்தில் தேவன் அதுக்காக உங்களுக்கு கர்த்தர் தீமையை அனுமதிப்பார் என்று கர்த்தர் சொல்லலை. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, ஒருவேளை கடந்த 4 மாதங்கள் சில தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த 5ஆவது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு ஆமென் இல்லை? ஹல்லேலூயா. நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த 4 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே தீமைகள் இருந்திருக்கலாம் இல்லையா? வேலை ஸ்தலத்து தீமை உண்டாயிருக்கலாம், குடும்பத்தில் இணைஜன பந்துக்களால் தீமைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து இருக்கலாம். இப்படி பல தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அந்த தீமை நிமித்தமாய் துக்கத்தின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, பரிதவிப்பின் பாதையிலே நீங்கள் போயிருந்தால் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் இந்த 5ஆவது மாதம் உங்களுடைய எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக, நன்மைகளால் அலங்கரிக்கப்படுகிற ஒரு மாதமாக, நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிற ஒரு மாதமாக, உங்களுடைய வாய்களை நன்மையினால் நிரப்புகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏமே சொல்லுங்களேன், முடிய பண்ணுவார். வாட் a beautiful word இல்லையா? முடிய பண்ணினார், அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் சகோதரர்கள் பார்த்து சொல்றான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தீமை செஞ்ச உண்மைதான், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் படுகுழியில் இருந்த போதும் அவர் என் கூட தான் இருந்தார். போத்திபார் வீட்டில் இருந்த போதும் கர்த்தர் அவனோட கூட தான் இருந்தார். சிறையில் இருந்த போது கர்த்தர் அவனை விட்டு விலகல. அவன் கடந்து வருகிற பாதைகளிலே தீமைகள் இருக்கலாம். கடந்த 4 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகள் நடந்து இருக்கலாம். ஆனால் அந்த தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு நான் இருக்கிறோம் என்றால் அந்த தீமையின் பாதையை சூழ்நிலை மத்தியிலும் என் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்.
ஆமென். அந்த தீமையின் பாதையிலே அவர் நம்ம கூட இருந்து நம்மை அவர் தாங்கினார், பலப்படுத்தினார் இல்லையா, நமக்கு சகாயம் செய்தார், நம்ம உற்சாகப்படுத்தினார். அந்த தீமையிலே நாம் முழுகி விடாதபடிக்கு அல்லது தீமையிலே நாம் அழிந்து விடாதபடிக்கு அந்த தீமையின் மத்தியிலும் அவர் கூட இருந்தார். ஏன் கூட இருக்கிற தெரியுமா? உன்னை பலப்படுத்தி தீமையின் பாதையை நீ ஜெயத்தோடு கடந்து வந்து அவர் அந்த தீமைகளை எல்லாம் எத்தனை தீமை அனுபவிச்சாரோ அதை இரட்டிப்பாய் கர்த்தர் அவனுக்கு நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆக உங்க வாழ்க்கையில இதுதான் தீர்க்கதரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த 4 மாதங்களிலே நீங்கள் எத்தனை தீமைகளை அனுபவித்தீங்களோ அதை இரட்டிப்பான நன்மையாய் உங்களுக்கு என்ன செய்வார்? முடிய பண்ணுவார். நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை சொல்லும் போது தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் எப்படி இருக்கிறதா? நன்மையாகவே இருக்கிறது. நீங்க வீட்டில் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய தேவனுடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இன்றைக்கு அந்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்க முடிஞ்சா? தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் எப்படி இருக்குது? நன்மையாகவே இருக்கிறது. நன்மையாக கவனிங்க. இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனை தேடுங்க. கர்த்தர் சொல்லிட்டார் நன்மையாய் முடிய பண்ணுவேன். அப்ப அந்த நன்மையாய் நம்முடைய காரியங்களை தீமைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் நன்மையாய் நமக்கு மாற்றி கொடுப்பதற்கு இந்த மாத கர்த்தர் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தரை தேடுங்க. Seek the Lord. எவ்வளவாய் கர்த்தரை இந்த மாதம் நீங்கள் தேட போகிறீங்களோ அவ்வளவாய் கர்த்தருடைய காரம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? நன்மையா இருக்கும். ஓகே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த 21ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன்? பராமரிப்பேன். ஐ லவ் திஸ் வேர்ட், பராமரிப்பேன். இந்த பராமரிப்பேன் என்கிற இந்த வார்த்தையை நான் சில மொழிபெயர்ப்புகளை நான் தேடி பார்த்தேன். சில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருந்தது. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளுடைய காரியங்களையும் ஐ வில் டேக் கேர், நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நான் அதை பொறுப்பெடுத்து, இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்வது பராமரிப்பேன் என்ற ஒரே வார்த்தையில் முடிஞ்சது. ஆனால் அந்த பராமரிப்பேன்கிற வார்த்தை ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுவது ஐ வில் டேக் கேர். பயப்படாதிருங்கள், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன். ஐ வில் டேக் கேர். நான் நான் பார்த்துக்கிறேன். அவங்க காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படுறீங்க, கொடுத்துட்டீங்க இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். அப்படி என்று இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்ம கொடுக்கிற முதல் வார்த்தை நன்மையாய் காரியங்களை இந்த மாசம் முடிய பண்ணுகிற மாதம் மாத்திரமல்ல, அவர் நம்மை பராமரிக்கிறவர் என்றால் முதலாவது மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், நான் பார்த்து கொள்றேன். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தான் சொல்றார், நீங்க அமைதியா இருங்க, நான் பார்த்து கொள்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்து முன்பாய் வந்து நின்ற போது அவங்க என்ன செய்வது என்று அறியாமல் கலங்குற நேரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், நீ ஜனங்கிட்ட சொல்லு, நீ அமர்ந்திருந்து நான் செய்ய ரட்சிப்பை பாருங்க, அமைதியா இருக்கும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு சிவந்த சமத்தை எத்தனை சிவந்த சமத்தை வரட்டும், ஒரு எரிகோ இல்லை எத்தனை எரிகோ வரட்டும், ஒரு யோர்தானில் எத்தனை யோர்தான் வரட்டும், ஒரு கோலியாத்தில் 1000 கோலியாத்து வரட்டும், நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்து கொள்றேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. பராமரிப்பேன் என்ற ஒரு தமிழ் வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல அர்த்தம், நான் பார்த்து கொள்றேன். இந்த மாதம் கர்த்தர் தான் சொல்றாரு, என்ன வேணா வரட்டும் ஐயா, நீ அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். குடும்பத்தின் பிரச்சனையா, அமைதியா விட, நான் பார்த்துக்கிறேன். பண பிரச்சனையா, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைகிட்ட பிரச்சனையா, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். புருஷன் பிரச்சனையா, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் டேக் கேர். ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் பார்த்து கொள்றேன். அந்த பராமரிப்பேன் என்ற வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுது, ஐ வில் டேக் கேர். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் விதமாக ஐ வில் ப்ரொவைட் என்று சொல்லி, நான் உங்களுக்கு என்ன செய்ய, உங்கள் தேவைகளை நான் சந்திக்கிறேன். என்ன வார்த்தை பாருங்க. I will not only I will take care, I will provide. நான் உன்னுடைய தேவைகளை நான் என்ன செய்வேன், சந்திக்கிறேன், நான் ப்ரொவைட் பண்றேன். ஆமென். அப்போ இந்த வசனத்தை அதான் சொல்லுகிறது. அப்போ நான் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறான், ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய்
பேசுகிறதை பார்க்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த 24 வசனத்துல என்ன சொல்லப்படும்? யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிற, ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து. ஒரு ஆமென் சொல்லாமா? இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உங்களை உன்னோட லைஃப்ல இந்த முன்னாடி சொன்னதெல்லாம் செய்கிறது மாத்திரமல்ல, இந்த மாசம் உங்களை அவர் சந்திக்க வரப்போற இல்லையா? அவங்க பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுறாங்களோ இல்லையா, பாஸ்டர் அம்மா ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுறாங்களோ இல்லையோ இல்லையா, உங்களை வேலை வினத்து மத்தியில் மற்றவர்கள் வந்து உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, சந்திக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், என்ன சொல்றாரு? நான் மரித்திருவேன், ஆனாலும் நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் உங்களை சந்திப்பார். அப்படின்ற இந்த மாதம் நீங்கள் எப்போது ஆயத்தமாக இருங்க. எக்ஸ்பெக்டேஷனோட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, இந்த நாள் கர்த்தர் என்னை சந்திக்கிறேன்னு சொன்னாரே, அவர் என்னை பார்க்க வரேன்னு சொன்னாரே இல்லையா, அவர் என்னை சந்திப்பேன் என்று சொன்னாரே, அவர் சந்திப்பேன் என்று சொன்னாரே. அப்போ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த எதிர்பார்ப்போடு இருங்க. To visit the Lord. God has given me the promise that He will visit me. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, இந்த மாசம் அவர் என்ன செய்வார்? கேட்கலையே, ஒரு மகிழ்ச்சி இல்லையே, என்ன செய்வாரா? சந்திப்பார். பாருங்க, இதான் சொல்ற வார்த்தையில பிடிச்சுக்கொள்ளுங்க. சந்திப்பேன் என்று சொல்லிட்டா அவர் நிச்சயமா சந்திப்பார். ஹல்லேலூயா. சில இடத்துல சில நாங்கள் வரங்க இத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒருத்தர் யாராவது நம்மளை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களோட வருகைக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம். வருவாங்களா, எப்போ வருவாங்கன்னு ஒரு வேறு ஏதாவது கார் சத்தம், ஒரு திடீர்னு ஹார்ன் அடிக்க வந்துட்டாங்க போய் பாருன்னு சொல்லி போய் பார்க்குறோம். ஏன்? எதிர்பார்ப்பு வந்துட்டாங்க, எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் உன்னை நான் சந்திப்பேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பை எதிர்பார்த்து இருங்க. அவருடைய சந்திப்பை எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கிறவர் அல்ல, யார் எதிர்பார்ப்போடு கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற அவருடைய சந்திப்பு எனக்கு வேண்டும், அவர் என்னை சந்திக்க வேண்டும், அவர் என்கிட்ட வந்து அவர் என்னோட உறவாட வேண்டும். ஐ வாண்ட் ஹிஸ் விசிட்டேஷன், ஐ வாண்ட் ஹிஸ் டச், ஐ வாண்ட் அவருடைய தொடுதல் எனக்கு வேண்டும், அவருடைய பிரசனம் எனக்கு வேண்டும், அவருடைய சந்திப்பு எனக்கு வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா எனக்கு தெரியல, நல்லா தான் கேட்குறீங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் அனுபவிங்க. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, 1ஆம் தேதி சொன்னீங்களே நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு ஒருவேளை நீ சந்திக்கிற நாளாய் இந்த நாள் இருந்தால் அந்த நாளில் அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, மிஸ் பண்ணக்கூடாது. உண்மை சந்திக்கிற நாளாய் இந்த நாளை மாற்றுங்க என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. இன்னையிலிருந்து தான் ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. அவர் சந்தித்தால் உன் சூழ்நிலைக்கு மாறிவிடும். ஹல்லேலூயா. அவர் சந்தித்தால் போதும், உன் ஜீவனில்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜீவன் உண்டாகும். அவர் சந்தித்து விட்டால் போதும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு நிறைய வசனங்கள் சொல்ல விரும்ப நேரம் இல்லை, நிறைய காரியம் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ற, இந்த மாதம் உன் வாழ்க்கையில நான் சந்திக்க வரப்போகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. ஆகதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதீர்கள். என்ன செய்யுங்க? சத்தமாக சொல்லுங்களேன். முதலாவது பயப்படாதிருங்க. 2வது சொல்றாரு, உனக்கு நன்மையாய் காரியங்களை முடிய பண்ணுவேன். 3வது கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பராமரிப்பேன், உன்னை நான் எல்லா காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை உன் பிள்ளைகள் நான் தக்க வைத்து கொள்வேன். அடுத்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? சந்திப்பேன். அவர் சந்தித்தால் உன் வாழ்க்கை மாறும். அதே போல யாத்ராமத்தில் சில வசனங்களை கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்கு நேரமில்லை, கர்த்தர் சுத்தமாக அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரே காரியத்தை கர்த்தர் சொன்னார், நன்மை